ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம மைதா மாவு வச்சு நம்ம வந்து ஒரு சமோசா செய்யலாம். மைதா மாவு இந்த மெஷரிங் கப்பில் வந்து 1.25 கப்பு எடுத்துருக்கிறேன். 150 கிராம் இருக்கும். வந்து ரவை வந்து 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன ரவை தான். அது கூட நம்ம சேர்த்துறதுக்கு வந்து கொஞ்சம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். உப்புத்தூள், சோடாப்பூ எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு நாம் இது பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கு தேவையான அளவு வனஸ்பதி ஆயில் வந்து 25 கிராம் அளவுக்கு நான் சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம இதோட சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு கெட்டியாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒவ்வொன்றா பாருங்கள். எல்லாம் போடும்போது பேர் சொல்கிறேன். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம எப்படி சமைக்கலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மைதா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மைதா மாவில் வந்து இந்த ரவையை நான் சேர்த்திடுறேன். இந்த சர்க்கரை, உப்புத்தூள், சோடாப்பூ இதையும் நான் சேர்த்திடுறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்துக்கிட்டு நம்ம வனஸ்பதி ஆயில் அது சூடு பண்ணி வச்சுருக்கேன். டால்டா அது கொஞ்சம் நம்ம இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் எல்லாமே நல்லா வந்து டால்டா, உப்பு, சர்க்கரை, இது சோடாப்பூ எல்லாமே நல்லா கலந்து வர்ற மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா இப்படி தேய்ச்சி விட்டு பிசைங்க. அப்போ தான் வந்து அந்த ஆயில் எல்லா பக்கமும் படும். நெய் கூட வேணுண்டா நம்ம சேர்த்திக்கலாம், இல்லைண்டா ஆயில் கூட நம்ம சேர்த்திக்கலாம். ஆனால் வனஸ்பதி சேர்த்தனா சமோசாவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நான் வந்து வனஸ்பதி சேர்த்திருக்கிறேன். இது தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பார்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா இது பிசைஞ்சு எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊறணும். ஊறினா தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம கையில் ஒட்டாத அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. மேலே கொஞ்சம் ஆயிலை வந்து டிக் பண்ணி இப்படி உருட்டி வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த கடாயில் வனஸ்பதி சூடு பண்ண இதிலே போட்டு அப்படியே பிரட்டி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துருக்கலாம். இது இருக்கட்டும் அப்படியே ஒரு இதில் 20 நிமிஷம் ஊறணும். இப்போ நான் வந்து இந்த குட்டி குட்டியாக 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு நல்லா இதை வந்து நசுக்கி இது நைஸாக இது பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். பெரிய கிழங்கா இருந்தால் 2 கிழங்கு சேர்த்துக்கோங்க. இது குட்டி கிழங்குனால நான் 4 கிழங்கு இருக்குது. 4 கிழங்கு வந்து 150 கிராம் தான் இருக்கும். அதுவும் இந்த கிழங்கை நான் நசுக்கி எடுத்துட்டு நான் காமிக்கிறேன். உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இது கூட ஒவ்வொன்றா நம்ம சேர்த்திக்கலாம். நான் வந்து முட்டைக்கோஸ் வந்து ஒரு 50 கிராம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சன்னமாக துருவி எடுத்துருக்கேன். அந்த முட்டைக்கோஸ் இதில் சேர்த்திக்கலாம். நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாம். அது கூட வந்து நான் வந்து வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம், கொஞ்சம் மீடியம் சைஸ் வெங்காயம், அதுவும் வந்து துருவி தான் எடுத்திருக்கேன். கண்ணாடி மாதிரி இந்த மாதிரி இருக்குது. இதையும் வந்து நம்ம இதோடு சேர்த்திக்கலாம். நம்ம பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது. அதையும் இதோடு நம்ம சேர்த்திக்கலாம். இதில் இந்த கேரட் வந்து ஒரு கேரட் நான் துருவி வச்சுருக்கேன். அந்த கேரட்டையும் இதோட சேர்த்திக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்புத்தூள் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு சேர்த்திக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன். இதெல்லாம் நல்லா பிசைஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் கலந்து எடுத்துக்கிட்டா தான் உப்பு எல்லா பக்கமும் படும். இப்போ இது நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு நான் காமிக்கிறேன். நான் இது கூட சேர்த்துறதுக்கு தனி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், சாட் மசாலா எடுத்து வச்சுருக்கேன், அம்ச்சூர் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், ஜீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கிறேன், தந்தூரி சிக்கன் பொடி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ எல்லா பொடியும் நம்ம இதோட நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஜீரகத்தூள்
இது மிளகாய்த்தூள் எல்லா பொருளையும் இதோடு நான் சேர்த்துக்கிறேன். சாட் மசாலாவும் இது அம்ச்சூர் பவுட்ரு போடுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அம்ச்சூர் பவுட்ரு போட்டால் நல்லா புளிப்புத்தன்மை, கொஞ்சம் லைட்டாக புளிப்புத்தன்மையும் இருக்கும், நல்லா இருக்கும். இந்த சமோசா சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட வந்து நான் கொத்தமல்லி தலையும் சேர்த்திக்கிறேன். கொத்தமல்லி தலை, கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கேன், சேர்த்திக்கிறேன். ஆனால் வந்து பச்சை மிளகா நான் சேர்த்தலை, வேணுண்டா சேர்த்திக்கலாம், நான் சேர்த்தலை. பச்சை பட்டாணியை அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த பச்சை பட்டாணி இதோட ஃப்ரெஷ் பட்டாணி தான், லேசாக ஒரு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம உப்பு காரம் எல்லாம் போதுமானு பார்த்துக்கலாம். பத்தனைண்டா நம்ம சேர்த்திக்கலாம். இது பிசைஞ்சு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இது கூட அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். மாவு நல்லா இந்த அளவுக்கு உருண்டை எடுத்துகிட்டு நல்லா எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு லேசாக தேய்ச்சி எடுத்துருங்க. மாவு வரமாவு போட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இதை நல்லா நல்லா அழுத்தி நல்லா தேய்ச்சி கொடுங்க. தேய்ச்சி கொடுத்தா தான் வந்து லேசாக வரும். இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது கட்டை சின்னதாக இருக்குது, பெரிய கட்டையாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் தேய்ச்சிட்டு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நான் தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ இந்த சைடில் கொஞ்சம் இந்த ஓரத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிடலாம். நம்ம மாவு வந்து நல்லா கெட்டியாக பிசையணும். கொஞ்சம் கொலன்னு இருந்தால் இந்த மாதிரி தான் இழுத்துக்கிட்டு வரும். நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இது பண்ணியாச்சு. இப்போ 4 பக்கமும் வெட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நான் 3ஆக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம வச்சிடலாம் ஒரு தட்டில். சமோசா சீட் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இது கட் பண்ணது இதை நம்ம வந்து ஒரு இந்த பீஸை வந்து நம்ம இந்த ஓரத்தில் இருந்து இந்த பக்கம் இப்படியே மடிச்சுக்கலாம். நம்ம மடிச்சுட்டு மறுபடியும் ஒரு மடிப்பு மடிக்கலாம். நம்ம மடிச்சுட்டு நம்ம வந்து இந்த பக்கம் ஓப்பன் இருக்கும். இந்த ஓப்பனில் வந்து நம்ம இந்த மசாலாவை சேர்த்திக்கலாம். நான் கரண்டி வச்சு சேர்த்தோன்னா ரொம்ப இதாகும், லேயர் ஆகும். அதனால் நம்ம இப்படி கையிலேயே எடுத்து நல்லா நம்ம உள்ளுக்குள்ளே டிக் பண்ணிக்கலாம். எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கங்க. இதெல்லாம் நல்லா சேர்த்திட்டு நான் கொஞ்சம் மைதா மாவு நான் வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மைதா மாவு வந்து கெட்டியாக பேஸ்ட் பதத்தில் இருக்குது. இதை வந்து இப்படி தடவிக்கலாம். நம்ம தடவிட்டு நம்ம வந்து இதை வந்து இப்படியே மடித்து கார்னர் இப்படி மடித்து இதோட நம்ம சேர்த்து நம்ம இப்படியே ஒட்டி எடுத்துடலாம். பாருங்கள் சமோசா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது. இந்த மீதி இந்த பக்கம் இருக்கிற மாவையும் இதையும் நம்ம வந்து இப்படி ஒட்டிடலாம். மாவு இல்லைன்னா பசை மாவு இல்லைன்னா பசை கொஞ்சம் போட்டு நம்ம சேர்த்து இப்படி ஒட்டிடலாம். ஒட்டிட்டா ரொம்ப அழகாக வரும். இந்த மாதிரி செய்யணும். நான் ஒன்று மடித்து காமிக்கிறேன். அப்படியே இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு நம்ம மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இதையும் மறுபடியும் ஒரு ரோல் பண்ணிக்கலாம். அப்படியே பண்ணிவிட்டு இது இப்படி கிராஸாக நம்ம எடுத்து வச்சுட்டு கையிலேயே வச்சு போடலாம். ஆனால் அது வந்து எனக்கு செட் ஆகலை. அதனால் நான் இப்படி பலகையிலேயே வச்சுட்டு நான் போடுறேன். இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே நம்ம வந்து இந்த மசாலாவை சேர்த்தலாம். இந்த மாதிரி எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு மசாலாவை நம்ம திணிச்சு கொடுக்கலாம். இது மாதிரி திணிச்சு கொடுத்துட்டு இந்த மீதி இருக்கிற இந்த மாவில் வந்து நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க இந்த மைதா மாவை நம்ம தடவிக்கலாம். பேஸ்ட்டு அப்படியே இதை மடித்து எடுத்துடலாம். நம்ம பாருங்கள் அப்படியே மடிச்சுட்டு இதையும் இந்த பக்கம் அப்படியே மடித்து எடுத்துடலாம். மிச்சம் இருக்கிற மாவையும் இது வந்து இது ஆகலைண்டாக்கா மறுபடியும் கொஞ்சம் மாவை தடவிட்டு இந்த மாதிரி நம்ம மடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கணும். அந்த மாதிரி நான் எல்லாம் மடித்து எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து இந்த மாதிரி மடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு போட்டிருக்க காய்கறி எல்லாம் பச்சை காய்கறி தான் போட்டிருக்கோம். உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணி ஒன்று தான் அவிச்சு போட்டிருக்கோம். அதனால் இது நான் சொரவி போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். பார்க்கலாம். நம்ம ஒரு கடாயில் ஆயில் வச்சுருக்கேன். ஆயில் காஞ்சிட்ருக்குது. நான் வந்து இப்போ எல்லா இதையும் நான் வந்து தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒவ்வொன்றா நம்ம போட்டு எடுக்கலாம்.
நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர்லாம் பார்த்து பொறுமையாக போடணும். நம்ம இந்த மசாலா உள்ளே வைக்கும்போது நம்ம இந்த ஒரு கட்டை விரலில் வச்சு அப்படி முள்ளமாக உள்ளே வந்து தள்ளி விடணும். அப்போ தான் வந்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் அந்த மசாலா கோட் ஆகும். இது வெந்து வரட்டும், பார்க்கலாம். உடனே நம்ம திருப்பிடக்கூடாது. ஒரு நிமிஷம் வந்து கொஞ்சம் நேரம் வேக விடணும். வேக விட்டு தானாக எலும்பி மேலே வரும்போது நம்ம திருப்பி கொடுக்கணும். ஒரு நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே. பாருங்கள், தானாக வெந்து மேலே வருது. இப்போ நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம் ஒவ்வொன்றா. ஆயில் கொஞ்சமாக இருந்துச்சுன்னா நம்ம மேலே வந்து கொஞ்சம் இப்படி ஆயில் எடுத்து நம்ம தொளிச்சு விட்டுக்கலாம். அப்படி இதெல்லாம் திருப்பி கொடுத்துடலாம். திருப்பி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். பொறுமையாக தான் வேக வைக்கணும். தீ வந்து அதிகமாக வச்சிடாதீங்க. மீடியம் இதுலேயே வச்சுட்டு பொறுமையாக வேக வைங்க. ஏன்டா ரெண்டு இது வந்து சுற்றி இருக்கிற மாவு, அதனால் அந்த மாவு வெந்து வரணும். அந்த காயும் கொஞ்சம் சில காய்ங்க பச்சையாக போட்டிருக்கோம், அது வெந்துடும். ஆனாலும் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம வந்து நெருப்பை வச்சு நம்ம வேக வச்சிட்டோம்னாக்கா கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வெந்துடும், நல்லாவும் இருக்கும். இது வெந்து வரட்டும். பாருங்கள், இன்னும் வெந்துகிட்டே இருக்குது. 5 நிமிஷமாச்சு. நான் மீடியம் இதில் வச்சுருக்கிறதுனால தான் வந்து பொறுமையாக வேகுது. திருப்பி கொடுத்து கொஞ்சம் கலர் நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நம்ம வேக வைக்கலாம். பாருங்கள், சலசலப்பு இருக்குது. இன்னும் ஓப்பன் இருந்தாலும் காயெல்லாம் வந்து வெளியே வந்துடும், நம்ம வச்சுருக்க ஸ்டப்பிங்கெல்லாம். அதனால் ஓப்பன் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். இது இன்னும் ஒரு அரை நிமிஷம் வேகட்டும். வெந்து வந்தது நம்ம இதை எடுத்துருவோம். வீட்டில் இருக்கிற ஒரு கேரட்டு, ஒரு பீன்ஸ், எந்த காய் இருக்குதோ அது கொஞ்சம் துருவி போட்டு இந்த மாதிரி மாவு வந்து மைதா மாவோ கோதுமை மாவோ எது இருக்குதோ அது பிசைஞ்சு நாங்கள் இது நம்ம வந்து இது ஈஸியாக நம்ம சமைச்சு கொடுத்துடலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும். பாருங்கள், ஒன்றும் கலர் சேஞ்ச் ஆகவே இல்லை, அப்படியே இருக்குது. கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்து கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்து இப்படி ஒரு ஜல்லடையில் வந்து நம்ம இப்படி வடிகட்டி வச்சிட்டோம்னா கீழே அடியில் ஒரு கிண்ணம் வச்சு அதில் நம்ம வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம் நெஞ்சம் ஆயில் இருந்தாலும் வெளியே வந்துடும். இப்போ இன்னொரு மீதி கொஞ்சம் இருக்கிறதும் போட்டுறேன் நான். நல்லா ஆயில் இதுலேயே கொஞ்சம் நேரம் வடியை விட்டுட்டு அப்புறமே நம்ம ஒரு கிண்ணத்து மேலே வைக்கலாம். மிச்சம் இந்த இருக்கிற இதையும் நான் போட்டுறேன். அவ்வளோ மணமாக இருக்குது. நம்ம இதில் கரம் மசாலா, தந்தூரி சிக்கன் பொடி எல்லாம் போட்டிருக்கிறதுனால செம்ம மணமாக இருக்குது. நம்ம இது அவ்வளோதான், இது வேகட்டும். இதுவும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை எடுத்துடலாம். நல்லா கொஞ்சம் ஆற விட்டு தான் சாப்பிடணும். சூடாக வாயில் வச்சிடாதீங்க, வச்சுட்டா சுட்டுடும். ஏன்டா அது உள்ளுக்குள்ளே ஹீட் அதிகமாகவே இருக்கும். அதில் உங்களுக்கு சுட்டுச்சான்னு கேட்க வேணாம், எனக்கு தெரியும். நான் ஒரு தடவை அப்படி தான் பண்ணியிருக்கிறேன், அதனால தான் நான் சொல்கிறேன். பாருங்கள், வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக எப்படி வந்துருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த சமோசா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சால் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா மொறுமொறுன்னு இருக்குது, சுட சுட இருக்குது, தொட முடியல. பாருங்கள், பிச்சா பாருங்கள் எப்படி சவுண்டு வருது. இந்த மாதிரி மொறுமொறுன்னு இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சமைச்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.